ஹாய் காய்ஸ், நாம் இன்று இந்த காணொளியில் பார்க்க இருப்பது அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோயிலை பற்றி தகவலை இந்த காணொளியில் பார்ப்போம் வாங்க. இந்த காமாட்சி அம்மன் கோயில் என்பது தமிழ்நாட்டில் தலைநகரமான சென்னை மாநகரின் அருகேயுள்ள பூந்தமல்லி நகரின் பக்கத்தில் உள்ள மாங்காடு என்னும் பகுதியில்தான் இந்த ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலயம் அமைந்திருக்கின்றன. இத்திருக்கோயிலை பழங்காலத்தில் ஆதி சங்கராச்சாரியாரால் நிறுவப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. இத்திருக்கோயில் அமைந்துள்ள இடம் ஒரு காலத்தில் பார்வதி தேவி அவர்கள் தவமிருந்து காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஏகாம்பரேஸ்வரரை மணந்ததாக புராண கதைகள் கூறுகின்றன. அன்னை பார்வதி தேவி அவர்கள் மீண்டும் சிவபெருமானை மணப்பதற்காக இங்கு தவமிருந்த ஒரு தலமாக இத்தலத்தை கருதப்படுகிறது. அதாவது கைலாய மலையில் சிவபெருமானும் அன்னை பார்வதியும் வீட்டிருந்த போது விளையாட்டாக அன்னை பார்வதி அவர்கள் சிவபெருமானை 2 கண்களை தன் கைகளால் மூடியதாக சொல்லப்படுகிறது. அதை அடுத்து இந்த உலகமே இருண்டு போனதாகவும் அதனால் சிவபெருமான் கோபமுற்று பார்வதியை சபித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சாப விமோசனம் நிவர்த்தி செய்வதற்காக சிவபெருமான் அவர்கள் பார்வதி தேவியிடம், நீ இந்த பகுதியில், அதாவது தற்போது கோயில் உள்ள அந்த பகுதியில் தவமிருந்து என்னை மீண்டும் மணப்பாயாக என்று கூறினார். அவ்வாறே அன்னை பார்வதி தேவி அவர்களும் இந்த கோயில் அமைந்திருக்கும் இடத்தில் பல ஆண்டுகள் தவம் இருந்ததாகவும் அந்த தவத்தின் பலனால் மீண்டும் சிவபெருமான் பார்வதி தேவியை சந்தித்து இங்கு திருமணம் செய்து கொண்டதாகவும் புராண கதைகள் கூறுகின்றன. அன்னை பார்வதி தேவி அவர்கள் இந்த மாங்காட்டில் நெருப்பில் தவம் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதனால் இந்த பகுதியில் இருந்து பார்வதி அவர்கள் சென்றாலும் இந்த பகுதி வெப்பமாகவே இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த பகுதி நெருப்பின் வெப்பத்தால் அதிகமாக இருந்ததால் இந்த பகுதியை குளிர்விப்பதற்காக ஆதி சங்கராச்சாரியார் அவர்கள் அர்த்தமேரு சக்கரத்தை நிறுவியதாகவும் அதனால் இந்த பகுதியில் வெப்பம் குறைந்து குளிர்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அவர் நிறுவிய அர்த்தமேரு சக்கரத்தின் மூலம் இந்த மாங்காடு குளிர்ந்தது. இத்திருக்கோயிலில் அமைந்துள்ள கட்டிடக்கலைகள் அனைத்தும் சோழர் கால கட்டிடக்கலையை பிரதிபலிக்கும் வகையில் இந்த கோயில் அமைப்புகள் காணப்படுகின்றன. இது பழங்கால கோயிலாக இருந்தாலும் இத்திருக்கோயிலுக்காக ராஜகோபுரம் என்பது இல்லாமல் இருந்தது. இந்த திருக்கோயிலின் ராஜகோபுரம் என்பது தற்போது தான் கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இங்குள்ள கோயிலின் நுழைவாயிலுக்கு அருகிலேயே விநாயகர் சிலையும் அதற்கென்று தனி சிறியத ஒரு சன்னதியும் உள்ளது. ஆதிசங்கரர் அவர்கள் நிறுவிய அர்த்தமேரு சக்கரம் என்பது இத்திருக்கோயிலின் நடுவில் அமைந்து காணப்படுகின்றன. இத்திருக்கோயிலில் காமாட்சி அம்மன் வீற்றிருந்தாலும் இந்த பகுதியின் பெயரை கொண்டே காமாட்சி அம்மனுக்கு மாங்காடு ஸ்ரீ காமாட்சி அம்மன் என்றே பெயரிடப்பட்டு இன்று மக்களால் வணங்கிப்பட்டு வருகின்றனர். அன்னை பார்வதி தேவி அவர்கள் பழங்காலமாக தவமிருந்து சிவபெருமானை மணந்த இந்த திருக்கோயிலில் மக்கள் முழு பக்தியோடு இங்கு வந்து தங்களுடைய கோரிக்கைகளை வேண்டும் பொழுது அம்மன் அவர்கள் தங்கள் வரங்களை நிவர்த்தி செய்து வரங்களை வாரி வழங்கும் ஒரு சிறப்பான ஆலயமாகவும் மக்களால் இன்றும் நம்பப்பட்டு வருகின்றன. மக்களுடைய உண்மையான கோரிக்கையை ஏற்று வரம் வழங்கும் வரப்பிரசக்தி பெற்ற அன்னை என்றே மக்களால் இன்றும் போற்றப்பட்டு வருவது சிறப்பு. இத்திருக்கோயில் ஒரு காலத்தில் நெல் வயல்களுக்கு மத்தியில் பசுஞ்சோலை போர்த்தப்பட்ட பகுதியில்தான் இந்த கோயில் அமைந்திருந்தது. இன்று கான்கிரீட்களை கொண்டு கோயிலை எழுப்பி உள்ளார்கள். காலங்கள் மாற்றங்கள் எது நிகழ்ந்தாலும் அன்னை அவர்கள் நெருப்பின் மீது தவமிருந்த அந்த பகுதியில் மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் மிகப்பெரிய ஒரு ஆலயமாக இந்த ஆலயத்தை பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு வாரமும் செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிறு ஆகிய 3 நாட்கள் மிகவும் விசேஷமான நாட்களாக கருதப்படுகிறது. இத்திருத்தலத்தை சுக்கிர பகவான் அவர்கள் வழிபட்ட தலமாகவும் சொல்லப்படுகிறது. அதனால் மக்கள் தங்களுடைய திருமண தடை, குழந்தை பேறு போன்ற எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு இந்த கோயில் ஒரு தீர்வு காணும் கோயிலாகவே இன்று மக்களால் பார்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக வெள்ளி மற்றும் ஞாயிறு ஆகிய 2 நாட்கள் மக்களின் வருகை ஏராளமாக அமைந்திருக்கும்.
மக்கள் 2 எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து தொடர்ந்து 6 வாரம் தங்களுடைய கோரிக்கையை வேண்டி வணங்கும் பொழுது கண்டிப்பாக நிறைவேறும் என்பது மக்கள் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். அந்த கோரிக்கை நிறைவேற்றிய பிறகு அம்பாளுக்கு புடவையை சாத்தி தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி சொல்கிறார்கள். மேலும் பெண்கள் இங்கே வந்து வளையல்களை வாங்கி அம்மனுக்கு சாத்தியும் வழிபடுகிறார்கள். பை மோட் இது ஆன்லைனில் பொருட்களை பர்ச்சேஸ் செய்யும் ஒரு ஆப் ஆகும். இந்த ஆப் மூலம் தங்களுடைய வீடுகளுக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களையும் ஆன்லைன் மூலம் தாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் இந்த சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், ஷேர் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொலியை முழுமையாக கண்ட அனைவருக்கும் நன்றிகள் கோடி.